ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டி கதை ஸ்பாட்டில் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி கதையோட டாபிக் வந்து சாணக்கியமான யோசனை. கோவிந்தன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு வந்து அவரோட பையனோட கல்யாணத்தை யானை ஊர்வலம் போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதே ஊரில் வந்து தனசேகரன்னு சொல்லிட்டு ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டு வராரு. கோவிந்தன் போய் இவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஒரு நாள் வந்து யானையை வந்து இரவல் கொடுங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து யானை ஊர்வலம் போய் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அவ்வளோதானே, சரி யானையை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாரு. அடுத்த நாள் யானை ஊர்களெல்லாம் போயிட்டு வந்து யானை நின்றுட்டு அப்படியே கீழே விழுந்து இறந்துருச்சு. இவர் பதட்டத்தில் ஓடி வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒன்றுமே பண்ணலைங்க, ஊர்வலம் போயிட்டு வந்ததுமே நின்று அப்படியே கீழே விழுந்து இறந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நான் வேணால் என்னோடய சொத்தெல்லாம் விற்று கூட உங்களுக்கு பணம் தரேன், நீங்கள் வேற யானை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கோவிந்தன் சொல்கிறாரு. தனசேகர் வந்து அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு என்னோட யானை தான் வேணும், என்னோட யானையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி ராஜா கிட்ட போகலான்னு சொல்லி ராஜா கிட்ட போகிறாங்க. ராஜா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி யானை ஊர்வலம் போனங்க, அது வந்தவொடனே இறந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமாக தான் கொடுத்தாரு, நானும் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், வேறு யானை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன், அப்பயும் கேட்க மாட்டேங்கிறாரு, என் யானை தான் வேணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஏதோ சிக்கலில் போய் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறாரு. கோவிந்தனை மட்டும் நிற்க சொல்லிவிட்டு, நீ வேணால் ஒன்று பண்ணு, உங்ககிட்ட பழைய பானைலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நீ இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போயிட்டு கதவு வந்து தாப்பாலெல்லாம் போடாமல் சும்மா சாத்தி வச்சுட்டு பானை ஒன்று மேலே ஒன்று அடிக்கிறு, அது வந்து கதவை திறந்தவொடனே கீழே விழுந்து உடையிற மாதிரியே அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு, சரி நாளைக்கு வந்து நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறாரு. இவரும் போய் நைட்டு எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அடுத்த நாள் வந்து தனசேகரன் போய் ராஜா கிட்டே கேட்குறாரு, ஏங்க இன்றைக்கி வந்து தீர்ப்பு சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்ப்பா அவர் இன்னும் கோவிந்தன் வரல, நீ வேணால் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி தனசேகரன் கிட்டே சொல்கிறாரு. அவரும் கோவத்திலேயே வேக வேகமாக போகிறாரு. போயிட்டு கதவை திறந்தவொடனே பானையெல்லாம் உடஞ்சிருச்சு. இவர் ராஜா கிட்ட வந்து என்னோட பானையெல்லாம் உடச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நான் கதவை திறந்த பானையெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் முன்னோர்கள் காலத்துலேருந்து அந்த பானையை வச்சுருக்கேங்க, எனக்கு என் பானை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் வந்து காசு தரேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி தனசேகரன் சொல்கிறாரு. எனக்கு காசெல்லாம் வேணாம், எனக்கு என்னோட பானை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் யோசனை பண்ணிவிட்டு தனசேகரன், சரி ஓகே, நான் வந்து யானையை கேட்கல, நீ வந்து உன்னோட பானையை கேட்காத, யானைக்கும் பானைக்கும் சரியாக போச்சு, இதோட நாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட வந்து உங்களை வந்து பார்க்குறேன்.